வணக்கம் நண்பர்களே. இன்றுமால நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தியின் சிறப்பு உரை. பட்ஜெட்டை வெளியிட்டாங்கல்ல, வெளியிட்ட உடனே போட்டு அக்கா கிழித்து நாராக தொங்க விட்டார். பாராளுமன்றமே அலற ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன். வழக்கமாக சொல்கிறதா இருந்தால் அவன் பொருள் எடுத்து அவனை போடுறதும்பாங்களே, அந்த மாதிரி வேலையும் செஞ்சு வச்சுருக்கிறாரு இந்துத்துவ பாஜகவுக்கு. அது என்ன செய்தி அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. சரி, அது என்ன அவன் பொருளே எடுத்து அவனை போடுறது அப்படின்றீங்களா? தெளிவாக எப்போ பார்த்தாலும் இவனுங்க எங்கள் புராணத்தில் சொல்லியிருக்கு, மகாபாரதத்தில் இருக்குது, ராமாயணத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்டை அவரே எடுத்து அடிச்சிட்டார். மகாபாரதத்தில் சக்கர வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கர வியூகம் இல்லை பத்ம வியூகம், தாமரை போன்ற வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உடச்சிட்டு உள்ளே போகிறதோ இல்லை வெளியே வர்றதோ அப்படின்ற மெத்தட் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் மட்டும்தான் தெரியும். அதை சுபத்ரா கர்ப்பமாக இருக்கும்போது அவளுக்கு அந்த உடச்சிட்டு உள்ளே போகிறது எப்படின்றத மட்டும் கிருஷ்ணர் சொல்லி கொடுத்தாரு. அதை அபிமன்யு வயிற்றுக்குள்ளே இருந்துகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அதனால் அபிமன்யுவுக்கு வெளியே வர தெரியாது. அப்போது ஒரு நாள் அர்ஜுனனை வேறு ஒரு சண்டைக்கு போயிருக்கும்போது இவங்க பத்ம வியூகம் அமைச்சு சண்டை போடுறாங்கன்றப்ப அதை உடச்சிட்டு உள்ளே போகிறதுக்கு அபிமன்யுவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அபிமன்யுவை உள்ளே விட்டாங்க. அபிமன்யு உள்ளே போனோடனே மற்றவங்களாம் பின்னாடி போக முடியாமல் அதுக்கு முன்னாடியே அடைச்சிட்டாங்க. அடைச்சதுனால உள்ளே போய் சிக்கி உள்ளே செத்துட்டான் அப்படின்ற மாதிரி அந்த புராண கதை. அந்த கதையை சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறாரு, அந்த பத்ம வியூகத்தை 6 பேர் அமைத்தார்கள். துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமா, துரியோதனன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் சேர்ந்து அமைச்சாங்க அப்படின்ற மாதிரி இங்கேயும் நமது நாட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், ஒரு பழங்குடியினர், இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு 6 பேர் அமைச்ச பத்ம வியூகத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த 6 பேர் யார் சொல்கிறாரு? AAA முதல்ல யார்? அம்பானி, அதானி, அகர்வால், அனில் அகர்வால் அவர். அப்புறம் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், இப்படி எல்லார் பேரையும் சொல்கிறார். சொல்லி நீங்கள் அமைச்சிருக்கிற பத்ம வியூகத்தில் சிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் அவங்கள காப்பாற்றாமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அதோடு சேர்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ இந்த இன்டர்ன்ஷிப்னு ஒரு அறிவிச்சிருக்கிறீங்களே, இதை மாதிரி ஒரு ஏமாத்து வேலை எதுவுமே கிடையாது அப்படின்றார். என்ன சொல்கிறாங்க, 1 கோடி பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்களாம். அதுவும் எங்கே? 500 கம்பெனியில், டாப் 500 கம்பெனிஸில் கொடுப்பாங்களாம். டாப் 500 கம்பெனிஸில் பூராமே ஏற்கனவே ஆள் குறைப்பு தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சென்னையிலே பார்த்திங்கன்னா ஹுண்டாய் கார் கம்பெனி வந்த புதுசில் பார்த்திங்கன்னா அங்கே மொத்தம் 20,000 பேர் வேலை பார்த்தாங்க. இப்போ வேலை பார்க்குறது ஒரு 4,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ஏன்? ஃபுல்லாக ஆட்டோமேஷன் ஆகிட்டே போகுது. இன்னும் சொல்லப்போனால் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே தொடர்ச்சியாக
ஆட்டோமேஷனை நோக்கி போயிட்டுருக்குது. லேபர் இன்டென்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒர்க்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரப்போகுது. இன்னும் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், இன்னொரு 30 ஆண்டுகளில் பார்த்தோம்னா இந்த மாதிரி மிஷினரிஸ் மூலமாக தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் மிஷின் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆள் இருக்கும், மற்றபடி வேறு எதுக்குமே ஆளே தேவைப்படாது அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆன் ஆஃப் கூட கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக வந்தாலும் வந்துடும். ஆளே தேவைப்படாமல் ப்ரொடக்ஷன் நடக்குன்ற இடத்த நோக்கி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இவங்க என்ன கதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, 6000 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்களாம். எது ஸ்டைஃபண்ட் மாதிரி. அதுக்கு இந்த 500 கம்பெனிகளில் கொடுக்கணுமா. 1 கோடி பேருக்கு 500 கம்பெனினா ஒரு கம்பெனியில் எவ்வளோ பேர் அப்போ அவங்க வேலைக்கு எடுக்கணும்? கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே எடுக்கணும். அப்போ தான் அந்த 1 கோடி நம்பர் வரும். 20,000 ஆமாம் 20,000 பேர் வரும். சரியா? அப்போ இது வந்து ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நாஸ்காம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதோட தலைவர், அதாவது இந்த மாதிரி பெரும் முதலாளிகளின் கூட்டமைப்பு தான் அந்த நாஸ்காம். அதோட தலைவர் சொல்கிறாரு, இதை போன்ற ஒரு மிகப்பெரிய உதவி எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்றாரு. ஏன்? இப்போ இந்த காசை பூரா யார்கிட்ட கொடுக்க போகிறாங்களாம்? அந்த கம்பெனிகள்கிட்ட கொடுத்துருவாங்களாம் இந்த 6000 ரூபான்றதை. அப்போ அது போக மிச்சத்தை மேற்கொண்டு போட்டு அவன் சம்பளம் கொடுத்தா போதும். அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அதையும் கட் பண்ணிடலாம். அப்போ முன்னாடி அவன் ஒரு 15,000 ரூபா கொடுத்து சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ இப்போ 9,000 ரூபா கொடுத்தா போதும் அவனுக்கு. அப்போ பெருமுதலாளிகளுக்கு மேலும் சேவிங்ஸ் ஆகுது. அதாவது இந்த மாதிரி பணியிடங்களை பெரிதும் உருவாக்கக்கூடிய பகுதி எங்கே அப்படின்னு சொன்னோம்னா, எஸ்எம்இன்னு சொல்லுவாங்கள்ல, எம்எஸ்எம்இயில் எஸ்எம்இ மட்டும், மைக்ரோ விட்டுருங்க, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்கிறாங்களே, அங்கே தான் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும். அந்த இடத்த விட்டாங்க. அந்த இடம் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து லேபர் இன்டென்சிவ். கார்மெண்ட்ஸ்னால் அதை தைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரி விஷயத்துலலாம் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கும். மனித உழைப்புன்றது தேவைப்படக்கூடிய இடங்களில் வந்து இவங்க இந்த பணத்தை கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே கொடுப்பேன்னு சொல்கிறாங்களாம், எங்கெல்லாம் ஆட்டோமேஷன் ஆகிட்டே இருக்கோ அந்த ஏரியாவில் கொண்டு போய் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இதன் மூலமாக யாருக்கு பலன்? பெருமுதலாளிகளுக்கு தான் பலனே தவிர அதன் மூலமாக ஜாபு க்ரியேட் ஆக போகிறதும் கிடையாது. அவன் வந்து அந்த 1 இயர் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவான், இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். அப்போ அவனுக்கு வேறு எங்கே வேலை கிடைக்கும்? எங்கேயும் வேலை கிடைக்காது. இவங்க முதல்ல நம்ம காங்கிரஸில் அவங்க சொன்னது எப்படி சொன்னாங்கன்னா, எஸ்எம்இ செக்டாரில் நாங்கள் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்போம், அதுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அதை காப்பி அடித்து போனது இல்லாமல் காப்பி அடித்ததையும் தப்பாக வேறு பண்ணி அதன் மூலமாக மேலும் மேலும் இந்த பார்ப்பன பனியா கும்பலுக்கு பணம் சேர்க்கும் ஒரு வேலையை தான் செஞ்சு வச்சுருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது, இவர் வந்து ராகுல் பேசும்போதெல்லாம் உள்ளே பூந்து கத்துறாங்க, இது வந்து சபை நடவடிக்கைகளுக்கு எதிரானது அப்படின்றாங்க. இது எல்லாம் தாண்டி என்னென்னா, ராகுல் பேசும்போது அமித்ஷாவும் மோடியும் எஸ்கேப்பு. அவங்க வந்து வரவே இல்லை, எங்கள் பாராளுமன்றத்துக்கே வரல, வந்தால் தானே பதில் சொல்லணும், அதனால் வராமல் மொத்தமாக எஸ்கேப்பு. இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, நக்கலாக சிரிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன். இதெல்லாம் நடக்க போயா அப்படின்ற மாதிரி நக்கலாக சிரிக்கிறாங்க. ஆக இவர்களுக்கு மக்களின் மீது எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லை, எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லை அப்படிங்கிறது இப்படி தோற்றதுக்கப்புறமும் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களுக்கு வந்து இந்த வாட்டி அவங்க ஓட்டு போட்டிங்களா ஒரு 240 சீட்டுக்கு, அவங்களுக்கு இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அடி வாங்கணும். மோடிஜி வந்து இன்னும் போட்டு அவங்கள கசக்கி புழிஞ்சு இன்னும் மிச்சம் மீதி என்ன இருக்கோ எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுறணும். அப்போ தான் அடங்குவாங்க. 2011 இந்தியாவோட வேலைவாய்ப்பின்மை அப்படின்றது வந்து 35% இருந்தது. இப்போ அது எங்கே நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா 62% வந்து நிற்கிது. எப்போது 2022 கணக்கெடுப்படி வேலைவாய்ப்பின்மைன்றது வந்து 62% போயிடுச்சு. இதுக்கு கேள்வி கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த கணக்கெடுத்த நிறுவனத்துக்கு வந்து இந்தியாவை பற்றி தெரியவில்லை, இந்தியாவோட சூழல்லாம் புரியலை அப்படின்றாங்க. என்ன புரியலையா, இவங்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இல்லை, இவங்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் முதலாளி ஆகிட்டாங்க, சின்ன முதலாளிகளாக ஆகிட்டாங்க அப்படின்றாங்க. இவங்க தொழில் செய்யணும்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க, பக்கோடா போட்டு விற்றுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு அதிகபட்சம் மோடிக்கு தெரிஞ்ச தொழிலே என்னது, பக்கோடா போட்டு விற்றுக்குங்கன்னு. அப்போ இந்த பக்கோடா போடுறது, இட்லி கடை போடுறது, பிரியாணி கடை போடுறதுலாம் வந்து தொழில் முனைவோர் அப்படின்னு இவங்களுக்கு தோணுது போல இருக்குது. அதெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் என்டர்பிரனருக்கும் உள்ள வித்தியாசமே தெரியல. இவங்க வந்து அவங்கெல்லாம் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அன்றாடம் அந்த வேலையை செஞ்சு ஒரு கீரைக்கட்டை வாங்கிட்டு வந்து விற்றாங்கன்னா அந்த கீரைக்கட்டை அன்றைக்கி விற்றா தான் காசு. அதெல்லாம் வந்து தொழில் முனைவோர்னு சொல்லிட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க.
ராகுல் காந்தி மக்களின் குரலாக தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் திரும்பவும் அந்த எம்எஸ்பியை கொண்டாங்க, இன்னும் ஏன் கொண்டு வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா விஷயமும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இவங்க சைட்லேருந்து கொஞ்சம் கூட அதுக்கு பதிலே வரவில்லை. பதில் வரவில்லைன்றதை விட ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, இந்த கோரிக்கைகளை எல்லாம் அலட்சியமாக பார்க்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கோரிக்கைகளை கன்சிடராது பண்ணணும். கன்சிடர் கூட பண்ணாமல் அதை பற்றி அதுக்கு உண்டான பதில் கூட சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தெனாவட்டாக திரிகிறார்கள். மக்கள் மன்றத்தில் கண்டிப்பாக அடி வாங்காமல் இவங்க போகிறது கிடையாது. நிதிஷ்குமார் வர எல்லாரையும் ஏமாற்றியாச்சு. அவர் 1 லட்சம் கோடி பணம் கூடியா அப்படின்னு கேட்டால் 15,000 கோடி நான் கடனுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். நானும் நீங்களும் இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு தரணும்னு வச்சுக்கிங்க. நீங்கள் கேட்குறீங்க அந்த 10,000 கொடுப்பா அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், இல்லைப்பா ஒன்றும் அவசரப்படாத, நம்ம அந்த ராமசாமி இருக்கான் பாரு, அவன்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு 1,500 ரூபா கடன் வாங்கி தரேன், இப்போதைக்கு அதை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கொடுக்க வேண்டிய காசை குடியா அப்படின்னு சொன்னால் வேற ஒருத்தனும் உனக்கு கடன் தர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலையாக இருக்கும் பாருங்கள். நிதிஷ்குமார் வரை எல்லாரையும் ஏமாற்றி முடிச்சிட்டாரு. பீகார் ஒருத்தர் பாக்கி இல்லை. பீகாராக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும். சந்திரபாபு நாயுடுக்கு கடன், நிதிஷ்குமாருக்கு அல்வா. நிர்மலா மாமி கிண்டுன அல்வா தான். அந்த ஃபோட்டோவை காமிச்சா அதுக்கும் உடனே கேமராவை திருப்பிக்கிறாங்க. ராகுல் காந்தியை கேமராவில் காட்டுறதுக்கே அலறாங்கன்னு வைங்களேன் பாராளுமன்றத்தில். இப்படித்தான் இவர்களின் ஆட்சி தொடக்கமே ஒரு பெரிய கேலி கூத்தாக தொடங்கியிருக்கு. மக்களுக்கு மிக மிக எதிரான ஒரு பட்ஜெட்டாகத்தான் இது வந்திருக்கு அப்படின்றத நம்மளும் பேசணும். அதை ராகுல் காந்தி தன்னுடைய குரலில் உரத்து சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம் அடுத்து தொடர்ந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.